ஒரு நடிகர் ஆகணும் அப்படின்றது நான் முடிவு பண்ண உடனே நான் வந்து ஸ்டில்ஸ் எடுத்துக்கிட்டு நிறையா கம்பெனிகள் ஏறி இறங்கினேன். இன்ஃபேக்ட் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இந்த 10 வருஷம் ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் ஆச்சு. 10 இயர்ஸில் வந்து நான் ஆல்மோஸ்ட் 2000 கம்பெனி ஏறி இறங்கியிருக்கிறேன். என்னுடைய முதல் படம் வந்து 2018 தோனி கபடிக்குள்ன்ட்டு வந்தது. அதில் வந்து வில்லன் கதாபாத்திரம் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து வேட்டை நாய், அதுலேயும் வில்லத்தனமான ஒரு கேரக்டர் தான். ராம்கி சார் கூட த்ரோ அவுட் வர மாதிரி ஆர்கே சுரேஷ் சார் ஹீரோ பண்ணியிருந்தாரு. ஸோ அது ரொம்ப நல்ல 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 ஒரு பேர் வாங்கி தந்த படம். கட்சிக்காரன் டைரக்டர் ஐயப்பன் சார்கிட்ட கேட்டிருந்தேன், ஸோ எந்த மாதிரி கதைகள் சூட் ஆகும்ட்டு. ஸோ இந்த கட்சிக்காரன் டைட்டில் அதனுடைய கதை உங்களுக்கு கரெக்டாக சூட் ஆகும், அதுவே பண்ணலாம் விஜித் அப்படின்னாரு. கட்சிக்காரனில் முழுக்க முழுக்க ஹீரோவாக பண்ணேன். டிசம்பர் 2022 ரிலீஸ் ஆகுது. ரிலீஸுக்கு ரெடியாக இருக்கிற படங்கள் பார்த்தீங்கன்னா பேய துணைன்னு ஒரு படம், அதில் வந்து டபுள் ஹீரோ சப்ஜெக்டாக பண்ணியிருக்கேன். அதில் நான் ஒன் ஆஃப் த ஹீரோ. தென் பாய் பெஸ்டின்னு ஒரு படம், அதில் வந்து ஆன்டி ஹீரோவாக பண்ணியிருக்கேன். இல்லை இது ரெண்டும் த்ரூ அவுட் மூவி வரும். நான் ஹீரோவாக மட்டும்தான் நடிப்பேன்லாம் சொல்ல, ஹீரோவாகவும் நடிப்பேன், வில்லனாகவும் நடிப்பேன், காமெடியாகவும் நடிப்பேன், கேரக்டர் ஆர்டிஸ்டாகவும் பண்ணுவேன். வணக்கம் விஜித் சரவணனா, உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, அதே மாதிரி வந்துட்டு நிறைய படங்கள் நடிச்சிருக்கீங்க. பார்க்கும்போது எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்குது. ஃபினாமினலான படம்லாம் நடிச்சிருக்கீங்க. தோனி கபடி குழுவாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்துட்டு வேட்டை நாய படங்களாக இருக்கட்டும், நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க. இப்போ இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணுறீங்க. நாங்கள் எப்போ உங்களை வந்துட்டு தேட்டரில் மறுபடியும் பார்க்கலாம், கொண்டாடலாம்? வணக்கம். வணக்கம் தான். வசந்த் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி அரேஞ்ச் பண்ண சுப்பையா சாருக்கு ரொம்ப நன்றி, உங்களுக்கும் நன்றி. ஆக்சுவலாக நான் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே நடிக்கணும்னு ஆசை. ஸோ அந்த ஆசைகள் தான் அதுக்கப்புறம் இப்போ வாழ்க்கையாக மாறி இருக்கு. என்னுடைய முதல் படம் வந்து 2018 தோனி கபடிக்குள்ன்ட்டு வந்தது. அதில் வந்து வில்லன் கதாபாத்திரம் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து வேட்டை நாய், அதுலேயும் வில்லத்தனமான ஒரு கேரக்டர் தான். ராம்கி சார் கூட த்ரோ அவுட் வர மாதிரி ஆர்கே சுரேஷ் சார் ஹீரோ பண்ணியிருந்தாரு. ஸோ அது ரொம்ப நல்ல ஒரு பேர் வாங்கி தந்த படம். அதுக்கப்புறம் இம்மீடியட்டாக நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்த வருஷமே 2022 கட்சிக்காரன் படத்தில் முழுக்க ஹீரோவை பண்ணீங்க. நைஸ். எஸ், ஃபினாமினல். தோனி கபடிக்குள்ள வில்லனாக பண்ணேன். ஸோ அந்த படத்தோட டைரக்டரோட அடுத்த படம் தான் கட்சிக்காரன், அதில் வந்து ஹீரோவை பண்ணேன். ஸோ அந்த டைமில் வந்து நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன், வேட்டை நாய்க்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த டைமில் கட்சிக்காரன் டைரக்டர் ஐயப்பன் சார்கிட்ட கேட்டிருந்தேன், ஸோ எந்த மாதிரி கதைகள் சூட் ஆகும்ட்டு. ஸோ இந்த கட்சிக்காரன் டைட்டில் அதனுடைய கதை உங்களுக்கு கரெக்டாக சூட் ஆகும், அதுவே பண்ணலாம் விஜித் அப்படின்னாரு. கட்சிக்காரனில் முழுக்க ஹீரோவாக பண்ணேன். டிசம்பர் 2022 ரிலீஸ் ஆகுது. ஸோ அது ரொம்ப நல்லா போனது. இப்போ யூடியூப்பில் கட்சிக்காரன் போட்டால் கூட ஒரு 200 கிளிப்பிங்ஸ் வரும். டெஃபினெட்லி. ஸோ அந்தளவுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்க்கு படத்தில் வில்லனாக பண்ணேன். ஆக்சுவலாக இதில் என்ன டிஃப்ரெண்ட்னா, கட்சிக்காரனில் எனக்கு ஹீரோயினாக நடித்த சுவேதா தான் பார்க்கு படத்தில் ஹீரோயினாக நடித்தாங்க. நான் வந்து அதில் வில்லனாக பண்ணேன். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட் இயர் 2025 உழவர் மகன் ஒரு படம், அதில் வந்து டபுள் ஹீரோ சப்ஜெக்டில் நான் ஒரு ஹீரோவாக பண்ணியிருக்கேன். சூப்பர் சார். ஸோ அதே மாதிரி வந்து நிறைய படங்கள் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு கூட கேள்விப்பட்டோம். ஆமாம், இப்போ வந்து ரிலீஸுக்கு ரெடியாக இருக்கிற படங்கள் பார்த்தீங்கன்னா பேய துணைன்னு ஒரு படம், அதில் வந்து டபுள் ஹீரோ சப்ஜெக்டாக பண்ணியிருக்கேன். அதில் நான் ஒன் ஆஃப் த ஹீரோ. தென் பாய் பெஸ்டின்னு ஒரு படம், அதில் வந்து ஆன்டி ஹீரோவாக பண்ணியிருக்கேன். இல்லை இது ரெண்டும் த்ரூ அவுட் மூவி வரும். தென் ஜீவகாருண்யம்னு ஒரு படம். ஸோ அது வந்து வாழ்க விவசாயி டைரக்டர் மோகன் சார் டைரக்டர் பண்ணார். அதில் வந்து ஒரு முக்கியமான வில்லன் கேரக்டரு, ஒரு வக்கீல் வில்லன் கேரக்டர், ஆனால் நல்லா ரிஜிஸ்டர் ஆகக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர். ஸோ இந்த 3 படமும் ரிலீஸுக்காக வெயிட்டிங். அது இல்லாமல் இப்போ வந்து ஒரு 4 படங்கள் ரன்னிங்கில் இருக்குது. ப்ராஜெக்ட்ஸ் ஆன் ப்ராசஸ். ஆமாம், நெறியாளன் ஒரு படம், அதில் வந்து ஆன்டி ஹீரோவாக பண்ணியிருக்கேன். தமிழ் குமரன் ஒரு படம், அதில் ஒரு முக்கியமான கேரக்டரு. அது இல்லாமல் 2 படங்கள் போயிட்டு இருக்கு கேரக்டர் ஆர்டிஸ்டாக. ஸோ அது வந்து இன்னும் டைட்டில் வைக்கல. அது இல்லாமல் 2 படத்தில் ஹீரோவாக பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. ஸோ அது மோஸ்ட்லி ஃபைனல் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது. சூப்பர் சார். அதே மாதிரி நீங்கள் சொல்லும்போது தான் இந்த கேள்வி கேட்கணும்னு தோணுது. நீங்கள் வந்துட்டு அந்த ஸ்விட்ச் பண்ணுறீங்களே கேரக்டர், லைக் வில்லனாக இருக்கீங்க, டக்குன்னு ஹீரோவாக மாறுறீங்க, ஒரு படத்துக்கு அந்த மாதிரி பண்ணுறீங்க. ஹவ் கம் சார், லைக்கணும் நம்ம இப்போ ஒரு கேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அந்த கேரக்டர் நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிப்போம். பட் இந்த ஸ்விட்ச் பண்ணும்போது உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இல்லை? ஒரு படத்தில் நம்ம வில்லனாக நடிக்கிறோம், டக்குன்னு வந்துட்டு ஹீரோவாக நடிக்கிறோம். ஸோ இந்த ஸ்விட்ச் பண்ணுற ப்ராசஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அது உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இல்லையா, இல்லை வந்துட்டு கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி ஆப் பண்ணிப்பீங்களா? இல்லை அந்த மாதிரி இல்லை. அது ஆக்சுவலாக ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஒரு நடிகர் ஆகணும் அப்படின்றது நான் முடிவு பண்ண உடனே நான் வந்து ஸ்டில்ஸ் எடுத்துக்கிட்டு நிறையா கம்பெனிகள் ஏறி இறங்கினேன்.
இன்ஃபேக்ட் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இந்த 10 வருஷம் ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் ஆச்சு. 10 இயர்ஸில் வந்து நான் ஆல்மோஸ்ட் 2000 கம்பெனி ஏறி இறங்கியிருக்கிறேன். ஓ ஸ்டில்ஸ் எடுத்துக்கிட்டு எல்லா கம்பெனிலையும் தந்திருக்கேன். ஸோ அதனுடைய ரீச் தான் வந்து எனக்கு வந்து இப்போ நிறையா டைரக்டர்கள், இப்போ இருக்கிற கோ டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாருமே நமக்கு பழக்கத்தில் இருக்காங்க. ஸோ அது மூலமாக தான் வாய்ப்புகள் வருது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஹீரோவாக மட்டும்தான் நடிப்பேன்லாம் சொல்ல, ஹீரோவாகவும் நடிப்பேன், வில்லனாகவும் நடிப்பேன், காமெடியாகவும் நடிப்பேன், கேரக்டர் ஆர்டிஸ்டாகவும் பண்ணிப்பேன். எனக்கு அந்த கதையில் எந்த கேரக்டர் சூட் ஆகுதோ அதை வந்து பண்ணணுன்றது தான் என்னுடைய. சரி, கேரக்டர் நீங்க எப்படி சூஸ் பண்ணுவீங்க சார்? இப்போ வந்துட்டு டைரக்டர் உங்ககிட்ட வந்து கதை சொல்லும் போது இந்த கேரக்டர் எனக்கு செட் ஆகும்னு சொல்லிட்டு நீங்களே டிசைட் பண்ணிப்பீங்களா, இல்ல வந்துட்டு நீங்க ஒரு இமேஜினேஷன் அந்த மாதிரி பண்ணிப்பீங்களா, இல்ல வந்துட்டு அவங்க கதை சொல்றதுல நீங்க வந்துட்டு எக்ஸெப்ட் பண்ணிப்பீங்களா, ஓகே இந்த கேரக்டர் எனக்கு பக்காவா ஃபிக்ஸ் ஆகும்பா அப்படின்னு சொல்லிட்டு? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டைரக்டர் வந்து என்கிட்ட நரேஷன் பண்ண உடனே அந்த ஸ்டோரியை, அதுக்கப்புறம் நான் கேட்பேன், சார் இந்த கேரக்டர் எனக்கு சூட் ஆகுமா அப்படின்ட்டு. சப்போஸ் எனக்கு வந்து அது சூட் ஆகலன்ற மாதிரி ஒரு தோணுன்னா தான் நான் சொல்லுவேன் அவர்கிட்ட, இல்லை சார் வேணா கெட்டப் மாற்றிக்கலான்ற மாதிரி ஒரு சஜஷன் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நானும் டைரக்டரும் பேசி அதுக்கப்புறம் கன்சல்ட் பண்ணி தான் அந்த ஒரு முக்கியமான முடிவு எடுப்போம். ஏன்னா நான் என்றைக்குமே வந்து டைரக்டரோட ஆர்டிஸ்ட் தான். ஓ, அதுதான் என்னோட நெக்ஸ்ட் கேள்வியா தெரியும். நீங்க டைரக்டர் கம் ஆக்டரா, இல்ல வந்துட்டு டைரக்டரோட ஆக்டரா, இல்ல வந்துட்டு ஆக்டர் கம் டைரக்டரா? என்ன சொல்றதுன்னா, லைக் டைரக்டர் சொல்றதை நீங்க பண்ணுவீங்களா, இல்ல வந்துட்டு உங்களுக்குள்ளால இருக்கிற ஒரு சில விஷயங்கள் நீங்க பண்ணிப்பீங்களா? நான் டைரக்டரோட ஆர்டிஸ்ட் தான் என்னைக்குமே. ஓகே. பட் அதுக்கப்புறம் வந்து இது அந்த கேரக்டர் வந்து இன்னும் நல்லா மோல்டு பண்ணலாம் சார், அந்த ஒரு வெரைட்டி காட்டலாம், பாடி லாங்குவேஜ் வேற மாதிரி காட்டலாம், டைலாக் மாடுலேஷன் வேற மாதிரி காட்டலாம் அப்படின்ற மாதிரி வர்ற பட்சத்துல நான் டைரக்டர்கிட்ட சஜஷன் கேட்பேன். ஏன்னா நானா எதுவுமே முடிவு எடுக்கக்கூடாது, எடுக்க மாட்டேன். அவர்கிட்ட கேட்டுட்டு சஜஷன் கேட்டு, சார் இந்த மாதிரி பண்ணலான்னு இருக்கேன், அந்த கேரக்டர் இன்னும் கொஞ்சம் நல்லா மோல்ட் ஆகும்னு நினைக்கிறேன், ஓகேவா சார்ன்ட்டு அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கி அவருடைய அப்ரூவல் கிடைச்ச பிறகுதான் நான் அந்த கேரக்டரை இன்னும் மெருகேற்றேன்.